ஆற்றல் மிக்க பெருஞ்சபையிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் எத்தருணமதிலும் இமைக்காது இச்சபையை இமைக்காது காத்து வருகின்ற பார்த்து வருகின்ற அனுக்கிரகம் கொடுத்து வருகின்ற அற்புத நிலை தவழும் சிவமகா சித்த பெருஞ்சபையிலே அரசாண்டு ஆண்டு அற்புதமாக அமர்ந்து அமர் சபையாக அமரனாக அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற பேராற்றலே பெரும் கருணை வடிவமே என அற்புதமான அத்துணை நிலைகளிலும் திருவடியிலே அமர்ந்து அருளாசானின் திருவடி பணிந்து நிற்கிறோம், திருத்தால் பணிந்து நிற்கிறோம். அகத்தியமே 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 ஜெகத்தியம் என்கின்ற அற்புதமான அத்தகைய திரு கோஷத்தை பெருங்கோஷத்தை அகத்திய திருநாமத்தை 14 லோகமும் பரவவிட்டு சிவசபையிலே சித்த மகாசபையிலே திருமுருக திருச்சபையிலே பரந்தாம மகா சபையிலே பார்வோட்டும் பெருஞ்சபையிலே அமர்ந்து பெருமகா சபையிலே அமர்ந்து சிவ பீடத்திலே சித்த பீடத்திலே தவ பீடத்திலே சூட்சமதாரியாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அகத்தியனின் திருவடி பணிந்து அண்டமும் அணுவும் என்கின்ற அற்புதமான அத்தகைய சிவபெருமானுக்குரிய அத்தகைய மொழியினை அகத்திய பெருமகனாரிடம் கண்டு அமர்ந்து இருக்கின்றோம். அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்திய முக்கோடி நவகோடி பேராற்றல்களே போற்றி போற்றி, பெருங்கருணை வடிவங்களே போற்றி போற்றி, ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அருளிய அற்புத சிவாயமே, ஓம் நம சிவாயமே போற்றி போற்றி என அத்தகைய நமச்சிவாயனின் திருவடியிலே இருந்து நல்லோர்கள் மூத்தோர்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் அறிந்தோர்கள் அற்புத பேரறிஞர்களின் திருவடியிலே இருந்து அகத்தியம் எனும் அற்புதமான அண்ட சராசத்தை வலம் வந்த அற்புதமான அத்தகைய ஞான திருவடியிலே இருந்து ஞானியிடம் பெரு ஞானியிடம் பேராற்றல் கொண்ட ஞானியிடம் ஞான சபை கண்டவனிடம் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அமர்ந்து இருக்கிறோம். அகத்தியமே அகத்தியமே ஜெகத்தியம். அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக. நல்வசந்த கால நிலைகள் நிலை பெற்ற அற்புத இத்தருணந்தனில் சரவணபவ அச்சரம் சுழன்று வரும் அருள்மகா சபையில் அருட்பெரும் ஜோதி நிலை கண்ட அற்புத வாடி நின்ற கோலம்தனில் தன்னிலை வாடிய அற்புத ஆற்றல் பெற்ற சிவமைந்தனாக சித்தர்களுக்கெல்லாம் உள்ளிருக்கும் ஆற்றல்தனை சித்தர்களுக்கெல்லாம் மேலான நிலை என்ற நிலைதனை பறைசாற்றிய அவ்வள்ளல் நிலை கொண்ட ராமலிங்க அடிகளாரை அகத்தியன் யாம் நல் ஆசி கூற அழைத்து வந்து அமர வைத்து ஆற்றலாய் அகத்தியன் உடன் அமர்கிறோம் சித்தனி. வள்ளல் பெருமகனாரே போற்றி போற்றி, வள்ளலாரே போற்றி போற்றி, வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடிய நெஞ்சனே போற்றி போற்றி என நிகரில்லா அத்தகைய தான தர்ம நிலைகளை அனுக்கிரகம் செய்து அத்துணை நிலைகளிலும் இருந்து அனுக்கிரகம் செய்து வருகின்ற அன்னதான பிரபுவே போற்றி போற்றி, அன்னதான கூடம் அமர்ந்தவனே போற்றி போற்றி, ஆற்றலை சிவசபையில் பரவவிட்டவனே போற்றி போற்றி என அற்புதமான வடலூர் பெருமானே வருக வருக, வள்ளலே வருக வருக என வாடிய வயிறு கண்ட போதெல்லாம் வாடிய பெருமகனாரே வருக வருக என வள்ளல் பெருமகனாரை வரவேற்று மகிழ்வோம். வள்ளலாரே போற்றி போற்றி போற்றி. என் நிலை கண்ட பொழுதும் தூயவனான தூய நிலைதனை பெற்று, என் நிலை கண்ட பொழுதும் தூயவனான தூய நிலை பெற்று அறியா பொருளாய்
ஆன்மீக பரம்பொருளாய் இறை நிலைப்பொருளாய் அமர்ந்திருக்கும் இறைதனை ஜோதியாய் கண்ட யாம் இறை பரம்பொருளை ஜோதி பொருளாய் கண்ட யாம் அஜோதி பொருளின் உள்ள அமர்ந்தவன் சிவமே என்கின்ற தத்துவ நிலை உள்ளிருக்கும் நிலைதனை சூட்சமமாய் பறைசாற்றிய ராமலிங்கம் யாம் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே. இறைநிலை என்றால் என்ன, ஏகபோக அருள்நிலை என்றால் என்ன, அந்நிலையின் உச்சகட்ட நிலை என்றால் என்ன என்று எழுகின்ற வினாக்களுக்கு விடைதனை என் நிலையிலிருந்தும் கூறலாம், என் நிலையிலிருந்தும் அடையலாம் என்கின்ற தத்துவார்த்த நிலையில் ஓர் நிலை கடைப்பிடித்த யாம் அருள் ஞான போதனைகள் பெற்று அதன் உள்ளிருந்து அதனை கற்று உணர்ந்தவன் கூறிய அருள்மொழிகளாய் யாம் கூறிய அருள்மொழிகளை ஆங்காங்கு அமர வைத்து அற்புதமாய் நல்வளம், தானவளம், தர்மவளம், அன்னதானவளம் மேற்கொள்கின்ற அத்துணை தலங்களுக்கும் மேலான ஓர் உன்னத தலமாக விளங்கும் அருட்பெரும் சிவதலமாக விளங்கும் இத்தலமதிலே பிரபஞ்ச மகா சபை அன்னதான பொற்கூடம் தனிலே எமை அமர வைத்து ஆசி கேட்ட அந்நாள் ஆசிதனை யாம் மறுநிலையாய் விளக்க வந்துள்ளோம் சித்தனே. ஏகோபித்த நல்நிலை பெற்ற அருள் தலமாக விளங்கும் இச்சிவதலம் தனிலே என் நிலையையும் அடையக்கூடிய அற்புதமான நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஞான சபைதனிலே தர்ம கைங்கரியம் என்பது என்னவென்று சுட்டிக்காட்டும் அருள் தலமதிலே எமை அழைத்து அமர வைத்து ஆசி கூறக் கேட்ட சித்தனது ஆசானாய், சிவபெருமானின் மைந்தனாய், திருமுருகனின் சீடனாய், லோபமுத்திரையின் இணையாளனாய் அமர்ந்திருக்கும் அருட்கொடையாளன், வரம் கேட்பவர்க்கு தன் தவநிலையால் ஆற்றல் வழங்கும் அருட்கொடையாளன், அற்புத அகத்திய பெருமகனாருக்கு யாம் வள்ளலாராக ராமலிங்கம் நன்றி கூறி அமர்ந்து நல் ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனே. எச்சேவை புரிந்தவனும் எச்சேவைகள் புரிகின்றவனும் அச்சேவை இறைக்கு என்று பணியாற்றுகின்ற ஒவ்வொருவனும் அடைகின்ற கடைநிலை அது இறைநிலை ஆகும் என்ற தத்துவத்தினை தாரை வார்க்கும் அற்புத சபைக்கு அகத்தியன் அழைத்தமைக்காக யாம் வந்து நல்லாசி வழங்குகின்றோம் சித்தனே. ஜோதி எரிந்து கொண்டிருக்கின்றது, அணையா ஜோதி. அது ஏற்றப்பட்ட ஜோதியாய் அங்கு அமர்ந்திருந்த பொழுதும் அவ்வப்பொழுது ஏற்றிவிடப்படுகின்ற ஜோதியாய் அது அமர்ந்த பொழுதும் அஜோதி எரியா நிலைதனிலும் அணையா நிலை பெற்ற அற்புத ஜோதியாக வளம் வரும் சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத தர்ம கைங்கரியம் ஆற்றுகின்ற ஜீவ ஜோதியாய் வளம் வரும் இச்சபைதனிலே வள்ளலார் யாம் நல் ஆசி வழங்கி எம்நிலை எந்நிலை என்று ஆராய்தல் நிலைக்குள் செல்கின்ற ஒவ்வொரு மானிடனும், இறைநிலை தேடுகின்ற மானிடனும் அவனவன் எடுத்து வைக்கும் அடி இறையை தேடியே, அவ்வடி இறையை தேடியே என்று எடுத்து வைக்கின்ற பொழுது எத்தகைய வழியும் குறைந்த வழியல்ல, அருள் நிறையில் நிறைபெற்ற வழியே, நிறைவு பெற்ற வழியே என்று யாம் ராமலிங்கம் சுட்டிக்காட்டி ஒவ்வொரு சொரூப நிலைகளிலும் வணங்குகின்ற நிலையும், சொரூபம் இல்லாமல் அமர்ந்திருந்து தவநிலையில் தியான நிலையில் வணங்குகின்ற நிலையும் ஒன்றுக்கொன்று குறைந்த ஈடு இணையற்ற நிலையே, குறைந்து ஒன்றுக்கொன்று குறையாத அற்புதமான அத்தகைய நிறைவு பெற்ற நிலையே என்றும் அகத்தியன் யாம் அழைத்த கணம் வந்து கூறுகின்றோம் சித்தனே. ஒன்றோடு ஒன்றாக தொடர்புடைய இத்தலம் தனிலே
உருவமற்ற நிலையும் உருவமில்லா நிலையையும் ஏற்றுக்கொண்ட தலமாக இத்தலம் அமையப் பெற்றிருக்கின்றது. தவநிலை காணத் தூண்டும் நிலை எம் நிலை, வந்து நின்று அமர்ந்து பல்வேறு பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள கூறுகின்ற நிலையும் நல்நிலை ஓர் நிலை. இவ்விரு நிலையையும் இணைத்த அற்புதமான பேரண்டம் ஆளும் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த சபை என்கின்ற நிலையால் அழைத்த கணம் அகத்தியன் அழைத்த கணம் யாம் சிவமகா வாழை சித்தன் அழைத்த கணம் வந்து அமர்ந்திருந்து ஆசிகள் வழங்குகின்றோம். சித்தன் நிறைவு நிலைதனை பெற்று அற்புதமாய் நல்லாசிகள் பெறுகின்ற அனைத்து சீடர்களும் தன் ஆழ்நிலை மனதில் தூய எண்ணம் கொண்டவர்களாக அமர்கின்ற பொழுது அவர்கள் அணிகின்ற வண்ணம் எவ்வண்ணமாக இருந்த பொழுதும் அது தூய நிலை கொண்ட வண்ணமே என்று யாம் ராமலிங்கம் நல்லாசிதனை எடுத்துரைத்து, சித்தர்கள் வாழும் பூமியாக, சிவம் ஆளும் பூமியாக, சிவம் அமர்ந்து அரசாளும் பூமியாக, சிவமைந்தன் அமர்ந்து பிரபஞ்சம் ஆளும் பூமியாக விளங்கும் இச்சிவபூமி தனிலே அமர்ந்திருக்கும் சிவகூரை தலத்தில் ஆசிகள் கூற அழைத்த அகத்திய பெருமகனாருக்கு நன்றி கூறி, சிவமகா வாழை சித்தனுக்கும் நன்றி கூறி, நல்லாசிகளை சித்தனுக்கும் சீடர்களுக்கும் இறைமகா சூட்சம நூலுக்கும் வழங்கி அமர்கின்றோம். சித்தனே பேராற்றலை ஓட்டி பெரும் கருணை வடிவமே போற்றி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதியே போற்றி போற்றி என அற்புத ஜோதியை, அருளானந்த ஜோதியை, சிவ ஆனந்த ஜோதியை, சித்த ஆனந்த ஜோதியை, மகா ஆனந்த ஜோதியை, உயர் ஆனந்த ஜோதியை, உத்தம பெரும் ஜோதியை, உலகெல்லாம் பரவி நிற்கின்ற அன்னதான ஜோதியை திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து பேரடி வணிந்து பெருஞ்சபையிலே அன்னதான கூடத்திலே பரவி நிற்கின்ற அற்புதமான ஆற்றலை வணங்கி, அனைத்து நிலைகளிலும் அன்னதான நிலைகளிலே பரவி இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை ஆங்காங்கு இருக்கின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சிவகூரையிலே சித்தகூரையிலே வந்து நல்லாசி வரலிய நற்பெரும் கருணையின் அருட்பெரும் கருணையின் தனிப்பெரும் கருணையின் தவப்பெரும் கருணையின் சிவப்பெரும் கருணையின் சிதபெரும் கருணையின் மகாபெரும் கருணையை மகத்துவமாக மகா நூலிலே இருந்து ஆசி அருள அற்புத நல்லாசானின் திருவடியிலே இருந்து திருவடி ஒளிகிறோம். சித்தனின் திருவடி ஒளியிலும் சீர்மிகுந்தமனின் திருவடி பணிகின்றோம். அன்பு மிகுந்த அருள் மிகுந்த அற்புதமான அத்தகைய வள்ளலாரின் திருவடியை திருச்சபையிலே இருந்து பணிந்து நிற்கிறோம். வள்ளல் பெருமகனாரே போற்றி போற்றி என போற்றி அமர்ந்து இருக்கின்றோம். அகதீசாய நமக.